அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சார். இதை முன்னாடியே நீங்க கணிச்சிருக்கீங்க. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டத்தாயுது. இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி ரோசு பண்ணி ஆகாய மார்க்க விமான விபத்துகளும் காட்டுது பஞ்சாங்கத்தில். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. விமான விபத்து தான் காட்டு. உலகளவில் ஆண்டுக்கு சராசரியாக 40 முதல் 50 வரை விமான விபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் நிகழ்கின்றன. இதில் வணிக விமானங்களும் பொது விமானங்களும் அடங்கும். துர்மரண சாஸ்திரம் தான் வரும்னு நான் உங்களதுல பேசியிருக்கேன். மார்ச் மாசம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. நான் இந்த 31 வரைக்கும் பஞ்சாங்கத்தை பொறுமையா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணதுல இந்த துர்மரண சாஸ்திரங்கள் பெரிதாக காணப்படும். சாவுல புளிய மருந்து சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உங்க ஆங்கர் தான் நீங்க பாத்தீங்கன்னா சரவணகுமார் சாருக்கு தான் நான் என்ட்ரி கொடுத்ததுல அவர் கேட்டுப்பார், கொத்து கொத்தாக மரணம் ஐயான்னாரு. ஆமான். கொத்து கொத்தாக மரணம் ஐயான்னாரு. ஆமான். ஐயோ சாமி, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த வருடத்துல இது எப்படி எல்லாம் இருக்கும்ன்றது தான் தீப்பிழம்புகள்லாம் நிறைய காட்டு. நம்பாத. இந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் தான் நடக்கும். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க. அதனாலதான் போர் மேகங்கள், அணு ஆயுத பாதிப்புகள் கண்டிப்பா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நம்ம சொல்றோம். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. இன்று வரை உலகில் ஒரு ஆண்டு கூட முற்றிலும் போர் இல்லாமல் இருந்ததில்லை. ஒவ்வொரு ஆண்டிலும் உலகில் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு நாடு அல்லது குழு போரில் ஈடுபட்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அணு ஆயுதம்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கிரகம் இந்த பைத்தியம் பிடிக்குமா மனுஷன். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? காலை கடிக்க மாதிரி காயடிச்சு விட்டுருங்க. தீவிரவாத தாக்குதல் கண்டிப்பா வரும்னு நம்மளுடைய 3ஆம் மாசம் சொல்லியிருக்கேன். என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். உலகில் எந்த ஆண்டிலும் முற்றிலும் தீவிரவாத தாக்குதல் இல்லாமல் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. ஒவ்வொரு ஆண்டிலும் உலகின் ஏதோ ஒரு மூலையில் தீவிரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பொழப்புக்கு 4 பேர் வெள்ளம் அப்படியே காடாகி பிரச்சனையாகி மலை கொட்டுவது. மரியாதை கேட்டுக்கோ தெரிஞ்சுக்க உனக்கு. விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. அடுத்தது மலை பிரதேசங்களுக்கு பெரிய பாதிப்புகள், மலை சரிவுகள். கிடைக்கும் தரவுகளின்படி உலகில் ஒரு ஆண்டு கூட மழையினால் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. ஒவ்வொரு ஆண்டிலும் உலகின் ஏதோ ஒரு பகுதியில் மழை தொடர்பான இயற்கை பேரிடர்கள், வெள்ளம், நிலச்சரிவு, புயல் அல்லது மிகையான மழை பொழிவு காரணமாக சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அடுத்தது கடல் பாதிப்பு, கப்பல்லாம் பிரச்சனையாகும். நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு 2014 முதல் 2022 வரை ஆண்டுக்கு சராசரியாக 2646 கப்பல் விபத்துகள் மற்றும் சம்பவங்கள் மரீன் கேஷுவல்டிஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பதிவாகியுள்ளன. அதே போல ட்ரெயினால பாதிப்பு வரும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. இந்த துர்மரணத்திற்கெல்லாம் நம்ம ஒன்றும் எந்த பிராயச்சித்தமும் இல்லை. யாருக்கு அது இருக்குதோ போய் சேர வேண்டியது. இந்த எகத்தாலும் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அது 80 வயசு எனக்குன்னு சொன்னா கூட, 100 வயசு எனக்குன்னு சொன்னா கூட அதெல்லாம் தெரியாது, மாட்டிப்பான். அதுல பாருங்க, இவ்வளவு பேர் செத்து ஒருத்தர் மட்டும் தப்பிக்கணும்னு இருக்கு. சாஸ்திரத்தில் இது மாதிரி தப்பித்தாவே உடனடியாக அடுத்த ரிப்பீட்டட் இல்லாம இருக்கணும்ன்றது தான் சொல்லுவோம். அந்த கண்டை அவங்களை தொடர்றதுக்குன்றது.
அதனால் அவருக்கு அது என்னவோ அவங்களுடைய முறைப்படி அது பார்த்தோம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். நம்ம அண்ணன், அதாவது அண்ணன்னு சொல்லலாம், அதிபர்னு சொல்லலாம், ஆமை கரியர் என்னென்னமோ சொல்லலாம் அவரை. அவர் வந்து இப்போ நீங்க மரியாதையா சொல்றீங்க, இனி அசிங்கமா நான் சொல்லுவேன். ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். நம்ம சொல்லலாம், தாராளமா சொல்லக்கூடிய இதுதான் அவரு. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல கண்ணு கண்ணு கண்ணு. மாணவர்கள் வந்து அவர்கிட்ட கல்லு குடிக்கணும், அதாவது இந்த மாதிரினே நாங்க பாலக்காடு போக வேண்டியது இருக்கு, கல்லு குடிக்கணும்னா அதே மாதிரி பாண்டிச்சேரி போக வேண்டியது இருக்கு, நம்ம ஊர்லயே ஒரு கல்லுக்கடை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு கல்லு குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு தோழர். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்குறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. நீங்க பருகிறதுன்னு ஆயிட்டா. என் பிள்ளைங்களாம் கேட்கறாங்க, அண்ணே கேரளாவே கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரியே கல் குடிச்சிட்டு வரான், ஏனே நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. சீமானுடைய இப்போ பையன் ஒருத்தரை காமிக்கிறாங்க இல்லைங்களா, அவர் வந்து கைல்வெளியினுடைய அக்காவுடைய பையன். அதே பையன் சீமான் கிட்ட போய், அப்பா இந்த மாதிரி நாங்க கல்லு குடிக்கிறதுக்கு கேரளா வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, இந்த பக்கம் பாண்டிச்சேரி போக வேண்டியதா இருக்கு, எல்லாம் சரக்கு அடிச்சு பார்த்துட்டோம், கல்லு தான் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் கொஞ்சம் அரிதான பொருளா இருக்கு, எனவே நீங்க வீட்லயே கல்ல இருக்குங்கப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னா, சரிடா மகனே சிறந்த கோரிக்கையை ஏத்துக்குவானா. பையனை பல லட்சங்கள், நீங்க வருடத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி நீங்க அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார் சோழிங்கநல்லூர்ல. ஆக அந்த அளவுக்கு படிக்க வைக்கிறது கல்லு குடிக்கிறக்கா அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை. கல்லுக்கு கேரளாவுக்கு போக வேண்டியது இருக்கு, தமிழ்நாட்டிலே கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்டா உண்மையிலேயே ஒரு தலைவன், ஏன்னா படிக்கிற வயசுல படிக்கிறது போட்டு உங்களுக்கு என்னடா கல்லுன்னு தானே ஒருத்தன் கேட்கணும். ஒரு நல்ல தலைவன். ஒருவேளை இந்த டாக்டர் யோகியே ஒரு குடிகார டாக்டரா இருந்தா, பணம்பால் தெண்டம்பால் மூலிகை சாறு, அந்த கோரிக்கையை ஏற்று நான் கல்ல தமிழ்நாட்டுக்கே கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றான்னா, இவனை பின்பற்றக்கூடியவனுடைய வாழ்க்கை எங்க போய் முடியும் அப்படிங்கறத நம்மால் எளிமையா புரிஞ்சுக்க முடியும். நீங்க அதே இதுல சொல்றாரு கல்லை குடிச்சு அழிஞ்சவங்களே கிடையாது அப்படிங்கிறார். ஆனா உண்மையில் கல்லை குடித்து நீங்க பனைமரத்துக்கிலேயே வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனையோ ஆயிரம் பேரு. அந்த கல்லுனால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சதுங்கிறது அந்த வரலாறு தெரிஞ்சாதான் தெரியும். இவருக்கு அந்த மாதிரியான எதுவுமே தெரியாதுங்களே. என்ன நான் 100% எந்த ஒரு வரலாறையும் தெரியாம வாட்ஸ்அப்ல அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு ஒப்பிச்சுட்டு போற நபருக்கு என்ன தெரியுங்க? ஒரு படிக்கிற பையன், ஒரு பனைமரம் ஏறக்கூடிய பையன், அவங்க குடும்பத்தை சேர்ந்த அந்த பையனை நீங்க அடுத்து வந்து ஒரு டாக்டர் ஆகணும்டா, ஒரு இன்ஜினியர் ஆகணும்டா, நீ ஒரு வழக்கறிஞர் ஆகணும்டா, நீ பெரிய பெரிய பதவிகளுக்கு வரணும்டான்னு சொல்லணுமா? நீ பனைமரம் ஏற சொல்லணுமா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இவர் தோழர், இவர் சீட்டு கொடுத்திருக்காருங்க, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. அத்தனை பேரும் மருத்துவர்கள், நம்ம ஒருத்தருக்கு தர வேண்டியது கொடுக்க வேண்டியதானுங்க. அப்ப நீ வேட்பாளருக்கு மட்டும் டாக்டர் இன்ஜினியர் வேணும். நீ அப்புறம் நீங்க வந்து இங்க வந்து உனக்கு பனைமரம் ஏறதுக்கு வந்துட்டு படிக்க வேண்டாப்பா, நீ போய் மாடு மேய்யி 2.5 லட்சம் தரேங்கிறது வந்து அப்ப வந்து இது என்னன்னா பிஜேபி பண்ற அந்த அஜெண்டாவை இவர் எடுத்து வந்து பச்சையா நடத்துறாரு. நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்னு ரொம்ப கஷ்டம். மதுவிலக்கு சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிற அந்த புள்ளியில இதை ஆதரிக்கல, மாறாக குடிச்சிட்டு ஜாலியா இருப்போம்னு சொல்ற கோமாளிவன். நீங்க இவனே பதிவு பண்றான், தமிழ்நாட்டிலேயே கல்லூரிக்கு முன்னாடி ஒரு கல்லு கடை இருந்துச்சுன்னா அது எங்க காலேஜ் தான்.
நான்லாம் பாதி நேரம் கள்ள குடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போவேன்னு சொல்லக்கூடிய இவனுடைய வழிகாட்டுதல் தான் தவறு. என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க.